கும்பராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த கும்பராசி காதல்னாலே ஒரு ஆக்சிடென்ட் காதல்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சிடென்ட் காதல்னா எப்படின்னா, ஏதோ பிளான் பண்ணி நம்ம காதலிச்சோன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டோம் அப்படின்னா, இவங்களோட காதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா விபத்துக்களில் ஏற்பட்ட காதல் மாதிரி இருக்கும். அதாவது பிளான் பண்ணாமலே ஒரு இடத்துக்கு போய் ஒரு கண்டதும் லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்த உடனேயே ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமே, பூர்வ ஜென்ம கனெக்ஷனாக இருக்குமா அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாமே சடனாக ஒரு ஆக்சிடென்ட்லி ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும் இவங்களோட காதல். அதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறதா இருந்தாலோ இல்லை ஒரு திருமண நிகழ்ச்சிகளில் யாராவது பார்த்து 2 நபர்கள் பார்த்தானா உடனே அவங்க மனதை பறி கொடுக்குற மாதிரிலாம் அந்த காதல் இருக்குதுன்னா அது இந்த கும்பராசியோட காதலாக தான் இருக்கும். அதாவது அந்த காதல் இவங்களுக்கு முதல் காதல் கண்டிப்பாக துலாம் ராசிக்கு எப்படி இருந்துச்சோ சேம் தோல்வியில் தான் முடியும். அந்த முதல் காதல் பெரும்பாலுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோல்வியில் தான் அடையும். அந்த காதல் 99% இவங்களுக்கு பாசிபிள் கிடையாது. ஆனால் செகண்ட் தேர்ட் வரக்கூடிய காதல் எல்லாமே இவங்களுக்கு சக்ஸஸ் தான். இவங்களுக்கு எப்படின்னா, இவங்க கும்பராசிக்காரங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிதான். ஏன்னா சில கிரகங்கள் சேர்க்கையினால மாறுபடலாம், மற்றபடி 98% பேர் அதிர்ஷ்டசாலி. இவங்க நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லவ் ஸ்டார்ட் ஆன உடனே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அது நீங்களே கூட சேஞ்ச் ஆகலாம், இல்லைனா உங்களுக்கு லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக தன்னோட ஆப்போனண்ட்டை எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணணும், இது இப்படி தான் இருக்கும் அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாமே. அதாவது இவங்களுமே சேம் 0% ஈகோ. டார்ச்சர் பண்ணுறக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காதலில் இம்சை கொடுக்கறது, இந்த இம்சை நாயகிங்கிற மாதிரி காதல் எல்லாமே இந்த கும்பராசியோட காதலாக தான் இருக்கும். எதுவுமே ஆக்சிடென்டலாக, அதாவது இது எங்கேயாவது ஒரு தூர பயணம் போவோம், ட்ரெயின் காதல், ஒரு ட்ரெயினில் பயணிச்சுட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயினில் சடனாக ஒரு நபரை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகி அந்த அட்ராக்ஷன் ஒரு காதல் உருவாகி அடுத்து அந்த காதலுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து வடிவம் கொடுத்து அந்த காதலை இவங்க திருமணத்தில் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து இவங்களுக்கு படிப்படியாக வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். அவங்க தோல்வியை நோக்கி பின்னிட்டு போகவே மாட்டாங்க, இது நம்மளால ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு போகவே மாட்டாங்க. அந்த காதலுக்கு முழு எஃபர்ட் கொடுத்து எப்போவுமே ஸ்பீச் இவங்களுக்கு தன்னுடைய காதலன் பேசிகிட்டே இருக்கணும், இல்லை காதலி பேசிகிட்டே இருக்கணும். நிறைய விஷயத்த தத்துவமாக இவங்களுக்கு இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் போடுற மாதிரி தான் இவங்களோட இது. நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கேள்வி பதில்கள் அப்படி எழுப்பிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் இப்படி, எதுக்கு இப்படி, எப்போவுமே அந்த காதலில் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு காதலிக்கிட்ட லவ் யூ சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த கும்பராசியோட காதலில் அடக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கும்பராசியோட காதல்